தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். இன்றைய அரசியல் ஆய்வகம் பகுதியில் நாம் தமிழர் திமுக இடையேயான உறவு குறித்து தான் விவாதிக்க இருக்கிறோம். அரசியல் களத்தில் நேர் எதிர் துருவங்களாக இருந்த திமுகவும் நாம் தமிழரும் இப்போ இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எழுந்திருக்கு. சமீபத்திய நிகழ்வுகள் அதற்கு சான்றா நம் முன்னாடி இருக்கு. இன்னைக்கு நம்ம அது குறித்து தான் விரிவாக விவாதிக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நாம் தமிழரும் திமுகவும் எதிர் துருவங்கள் அப்படின்னா அதுக்கான சான்றுகளே தேவையில்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. கடுமையான எதிர்வினைகள் இரு தரப்புமே ஆற்றிருக்காங்க. இப்படியான சூழல்ல இப்போ வந்து பார்த்தோன்னா டேக் டைவர்ஷன் போட்டு ஒரு மாமா மச்சான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு கொண்டு போறாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட குடும்ப நிகழ்வுகள் எல்லாம் சொல்றாங்க. என்னதான் நடக்குது? மாமன் சீர்ல ஆரம்பிச்ச அந்த ஒரு டேக் டைவர்ஷன் இப்படியே போயிட்டே இருக்குது. எதை நோக்கி போகுது அப்படின்றதுல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேசா கொஞ்சம் பழைய ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2009 நாம் தமிழர் இயக்கம் வருது. 2010 வந்து கட்சி வருது. அதற்கு அப்புறம் வந்து தேர்தல் நம்ம பார்த்தோம்னா 2011 தேர்தல். அந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா மிக தீவிரமா வந்து காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிட்ட அந்த தொகுதிகளில் எதிர்பிரச்சாரம் அப்படிங்கிறது நடந்தது. அந்த நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு தீவிரமான விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் கிடையாது. நீங்க 2014 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு பிரச்சாரமா தான் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்க்கு எதிராக தான் மிக தீவிரமா, இன்னும் சொல்ல போனா 2009 இயக்கம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே கூட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டிட்டு எல்லா தொகுதியிலுமே போய் சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அங்கே லோக்கல்ல இருக்கிற அதிமுக காரங்களே அதற்கான அந்த மேடையெல்லாம் கூட அமைச்சு கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சிவகங்கையில நீங்க பாத்தீங்கன்னா ப. சிதம்பரத்தை எதிர்த்து பயங்கரமா தீவிரமா சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. செமையான கூட்டம். அந்த காலகட்டத்துல காரைக்குடியில எல்லாம் அவ்வளவு கூட்டம் எல்லாம் பார்த்தது இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட சூழல்ல வந்து கடைசியா வந்து அவர் இரட்டை இலைக்கு வந்து வாக்கு கேட்டாரு. ஆமா, காலகட்டத்துல அதிமுகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல 2009 இருந்தது. அதற்கு பிறகுமே கூட 1-2 தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவா பேசினாப்லாம் இருந்தாங்கன்னா 2016 அவங்க போட்டியிட்டதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா தனிச்சு போட்டியிட்டாலுமே கூட அரசியல் களத்துல அவங்க மிக தீவிரமா எதிர்த்ததுன்றது திமுகவை தான். ஏன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இருந்தாலுமே கூட கணிசமான இடங்கள்ல தான் நிக்கிறாங்க. விமர்சனங்கள் அதையும் தாண்டி தமிழ்நாட்டுல அவங்க வந்து திமுகவுக்கு எதிரான அரசியலை தான் வந்து நாம் தமிழர் மிக தீவிரமா கடைபிடிச்சாங்க. கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவரோட பேனா சிலை வச்சா உடப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் மிக தீவிரமான திமுக எதிர்ப்பு அரசியலை தான் வந்து சீமான் வந்து முன்னெடுத்தாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே கலைச்சு போட்டிருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. நண்பராக இருந்தவர்கள் பகைவர்களா மாறி இருக்காங்க, பகைவர்களா இருந்தவங்க நண்பர்களாக போறாங்களா அப்படின்ற ஒரு தோட்டம். ஆமா, நமக்கு வந்து பிரதான எதிரி இல்ல முதன்மை எதிரி அப்படிங்கிறது இப்ப திமுகவுக்குமே நாம் தமிழர் கிடையாது. இப்ப நாம் தமிழருக்குமே என்னன்னா நம்ம மாற்று அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சுட்டு இருக்கும் போது மூன்றாவது ஒருத்தவங்க வந்து ஆட்சியவே பிடிச்ச போது தாவேக எதிர்ப்பு அரசியல் தான் இன்னைக்கு நாம், ஏன்னா ஆளுங்கட்சியாகவும் இருக்காங்க போது தாவேக எதிர்ப்பு அரசியல் தான் இன்னைக்கு நேரடியா அவங்களுக்கு எதிர் அப்படின்னு பார்த்தோம்னா தாவேக. ஆமா, ஆளுங்கட்சி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நாம மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னொருத்தர் மாற்றா வந்துட்டாரு. இல்ல அவர் கூட இணைஞ்சு பயணிக்கலாம்னு ஒரு முயற்சி நடந்த போது கூட அதற்கும் அவங்க வந்து கொள்கை ரீதியாகவும் ஒரு வேறுபாடு இருந்தது. அப்படின்னும் போது 2 பேருக்குமே பிரதான எதிரியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா தான் இருக்காங்க. அதிமுகவுக்கு யார் எதிரின்னு தெரியல. அவங்கள விட்டுருங்க, அவங்க அவங்களுக்குள்ளதான் எதிரின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்களுக்கு மாத்தி அதிமுகக்குள்ளே நிறைய எதிரிகள் இருக்கு, அவங்களுக்குள்ளேதான் இருக்காங்க போல. ஆனா நீங்க பொதுவா திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூழல் வந்து இப்படி ஒரு களத்தை இணக்கமான சூழலா தான் உருவாக்கி இருக்கு. அதான் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து ஆரம்பத்துல காங்கிரஸ் தான் தீவிரமா எதிர்த்தாங்க அப்படிங்கறத சொல்றீங்க இல்லையா? திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் முதல்ல வெளியில போய் முதல் ஆளா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததை கடுமையா விமர்சிச்சதும் நாம் தமிழர் தான், சீமான் தான். ஆமா, அந்த இடத்துல கூட திமுக கொஞ்சம் மெல்ட் ஆகி ஓகேவா நம்ம பக்கம் வந்து ஒரு குரல் இருக்கு, நமக்கு ஆதரவான ஒரு குரல் இருக்கு அப்படின்ற அளவுல தான் அதை டீல் பண்ணிருப்பாங்க. 100% நீங்க சொன்னது வந்து கரெக்ட். என்னன்னா பெரும்பாலான திமுகவினர் அந்த நேரத்துல உடனடியா காங்கிரஸ் வந்து மிக தீவிரமா விமர்சிக்க முடியாத சூழல்ல வந்து இருந்தாங்க. அதான் விமர்சிச்சாங்க, ஆனா கடுமையா விமர்சிக்கலாம். ஆனா சீமான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டத்துல வந்து மிக கடுமையா இறங்கி துவம்சம் பண்ணிட்டாரு. அப்பவே வந்து அவங்க வந்து ரொம்பவே ஆர்வமா வந்து சீமான் பேசினதா அந்த காலகட்டத்துல உங்களோட காயத்துக்கெல்லாம் சீமான் பேசின பேச்சுக்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ண அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து, ஏன்னா அப்போ வந்து திமுக தலைவருமே என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க எதிர்கட்சியா வந்து செயல்படுவோம், இந்த நேரத்துல 6 மாசம் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னும் போது கட்சிக்குள்ளேயே ஒரு காங்கிரஸ் நம்ம இறங்கி விமர்சிக்கிறதா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சீமான் வந்து அந்த நேரத்துல இறங்கி அடிச்சோன்னே திமுகவினர் வந்து ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு விஷயமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா
தேர்தல் காலகட்டத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படியே ஜவ்வா அந்த பிரச்சனைகள் இழுத்துட்டே போனப்ப கூட காங்கிரஸ் நிறைய நெருக்கடி கொடுத்துட்டாங்க, தாவேக்காவை காரணம் காமிச்சு அப்படிங்கிற மாதிரி லோக்கல்ல இருக்கிற நிர்வாகிகள்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்துல நீங்க காரைக்குடி உட்பட ஒரு சில தொகுதிகள்ல, குறிப்பா காரைக்குடி தொகுதியில திமுகவினர் பெரும்பாலான நிர்வாகிகள் மறைமுகமா சீமானுக்கு சப்போர்ட் பண்ண செய்திகள் எல்லாம் கூட வந்தது. கடைசி நேரத்துல அவர் மாங்குடி அவருக்கு வந்து ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணல, சீமான் பக்கம் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் அங்க வந்து பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அங்க லோக்கல்ல ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிக்கே போயிட்டா நம்ம வேட்பாளர் ஆயலான்னு ஒரு தரப்பு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் பறிபோய் இருக்கு. அதனால பல்வேறு விஷயங்களால அங்கே ஒரு இணக்கம் அப்படிங்கிறதுமே உருவாச்சு. பர்டிகுலரா காரைக்குடி தொகுதி அப்படின்றது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல காங்கிரஸுக்கு எதிரான அந்த கான்ஃபிளிக்ட்ன்றது திமுகவினர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட கலையபுரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ். அதை ஒட்டி சீமான் போட்டிடுறாரு அப்படிங்கிற அடிப்படையில காரைக்குடியில இன்னும் கொஞ்சம் அதை ஆடடா இருந்திருக்கலாம் அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி இவங்க வந்து ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க, எதிர் அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. அப்படியான சூழல்ல ஒரு கட்டத்துக்கு இன்னும் அதிகமா போய் பெரியார் அரசியலையே வந்து இவங்க வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. பெரியார் அரசியல், பெரியார் தத்துவம் கடுமையான விமர்சனங்களை திமுகவை தாண்டி அதோட கட்டமைப்பாடா அதோட பேஸ்மெண்டா இருக்கக்கூடிய பெரியார் அரசியல் மீது கடுமையான தாக்குதலை முன் வச்சாரு சீமான். இப்படியான சூழல்ல இந்த இணைப்பு அப்படின்றது, இந்த நட்புன்றது எந்த அளவு சாத்தியம்ன்றதும் ஒரு கேள்வி இருக்கு. நேரடியான ஒரு ஆதரவு அப்படின்றது வந்து அவங்க மேல ஈஸியா காயின் பண்றதுக்கோ அவங்கள ஈஸியா தாக்குறதுக்கோ வசதியா இருக்கும்ல. நிச்சயமா இதுல வந்து நேரடியான ஆதரவு அப்படிங்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு வச்சுங்களேன். ஆனா என்னன்னா நம்ம ஒரு விஷயம் இதுல வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா திமுகவை மிக கடுமையா சீமான் விமர்சிச்சுட்டு இருந்த காலத்துல கூட அப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வந்து எப்போதுமே வந்து சீமான் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவங்க தந்தை இறந்தப்பனா போன் பண்ணி அவர் வந்து பேசியிருந்தாரு, ஆறுதல் சொன்னாரு, எதையுமே நினைக்காதீங்கன்னா. அப்போது அமைச்சரா சிவகங்கை மாவட்ட செயலாளர் இருந்த பெரிய கருப்பனை வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. சீமான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல மயக்கமான போது கூட முதல்வர் வந்து போன் பண்ணி அப்போதைய முதல்வர் வந்து போன் பண்ணி அவர் வந்து விசாரிக்கிறேன்னா பெரிய அளவுல ஒரு எப்படி என்ன சொல்றது, ஒரு பெரிய அளவுல ஒரு வெறுப்பாலாம் வந்து முதல்வர் மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ பார்க்கல அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சது. இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எங்கேயோ சொல்லியிருந்திருப்பாரு, நேர்ல பார்த்தாலும் அவர் நல்லா பேசுவாரு, தனியா மட்டும் மேடைகள்ல மற்ற நேரத்துல மட்டும் ஏன் ரொம்ப ஆக்ரோஷமா திட்டுறாருன்னு தெரியல அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. அதனால முதல்வருக்கு அவர் மேல எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆனது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முத்து அவர்களோட மறைவு அப்ப ஆறுதல் தெரிவிக்க அந்த மாதிரி போயிருந்தாரு. அந்த காலகட்டத்திலயுமே ரொம்ப அவரை வந்து விசாரிச்சு அப்படின்னும் போது அந்த ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் அதிகமாச்சு. இப்ப நாம் தமிழர் திமுக இடையேயான அந்த உறவு இணக்கமாகிறது வந்து ஒரு துக்க நிகழ்வுகளையும் கல்யாண நிகழ்வுகளையும் தான் வந்து நடக்கிறத பார்க்க முடியுது. ஆமா ஆமா. இதுல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். என்னன்னா இதற்கு முன்னாடி நடந்த இந்த விஷயங்களை நம்ம வந்து ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நேரடியா மாமன் சீருன்னு கொண்டு போய் அதுக்கு வந்து அண்ணன் காளிமுத்து அவர்கள் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அவங்க பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் வந்து மாமன் அந்த இது கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கூட கொடுத்துருந்தாங்க. ஆனா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, முதல் குழந்தைக்கு இதே மாதிரி போய் கொடுத்தாரா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஏறக்குறைய அந்த ஃபீலுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. என்னன்னா ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து வெளியில போயிட்டாங்க, போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சுட்டாங்க, விசிக்கு ஆதரிச்சிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு சில தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஏன் நம்ம நாம் தமிழரை கூட்டணிக்கு வச்சா என்ன அப்படிங்கிற மனநிலை கூட வந்துருச்சு. ஆமா, இப்ப யாருமே இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு எஃபெக்டிவான ஒரு கட்சி இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல, விசிகா இல்ல, ஐயுஎம்எல் இல்ல, மதிமுக இல்ல அப்படிங்கிற சூழல்ல புதுசா வந்திருக்க மாற்று சக்தி அதிக இளைஞர்களை கொண்டிருக்கு. ஜென்சி அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்றாங்க. இப்ப ஏற்கனவே ஜென்சி எல்லாமே மாற்றத்தை விரும்பி நாம் தமிழர் பக்கம் ஒரு அணி திரண்டு நிக்கிறாங்க. அது வந்து 8% 4% வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் கூட இன்னமும் அவங்களுக்கான ஆதரவு அப்படின்றது, இளைஞர்கள் ஆதரவு அப்படின்றது இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா அந்த இளைஞர் ஆதரவு அப்படின்றது தொடருமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நிச்சயமா இருக்கு. என்னன்னா நீங்க இதுல ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த செயல்பாடுக்கு அப்புறமே 2 திருமண நிகழ்வுகள், ஒன்னு வாக்குவதம் நீங்க சொன்ன மாதிரி, துறைமுகம் காஜா. என்னன்னா இதற்கு முன்பா நம்ம பார்த்திருக்கோம், தலைவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல நேருக்கு நேரா இவங்க போகும்போது அவங்க வரும்போது அப்படி சந்திச்சுக்குவாங்க, அப்படி இருக்கும். மற்றபடி நேரெதிர் கொள்கைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு நேரம் வேற நேரம் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரம் ஒன்னா ஸ்டேஜ்ல ஒன்னா உட்கார்றது, ஒன்னா பக்கத்துல உட்கார்றது அப்படின்னும் போதே நமக்கு பொதுவா வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க வழக்கத்துக்கு மாறாதான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழலை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த பக்கம் தான் வைகோ உட்கார்ந்து இருந்தாரு. அவர்கிட்ட அந்த அளவுக்கு சிரிச்சு பேசல, ஏதோ விசாரிச்சாங்க, பதில் சொன்னாங்கன்ற மாதிரி வைகோ வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அதையும் தாண்டி சீமான் கூட நல்லா பேசின ஒரு விஷயங்களை பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் நல்லா
ஒரு கட்டியணைச்சு அவர்கிட்ட வந்து ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி பேசினதையுமே கூட நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஆமா. இதுல என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாம் தமிழருக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சில இளைஞர்கள் சில நிர்வாகிகள் மனநிலை என்னவா இருக்குன்னா, இதுவரைக்கும் நம்ம பண்ண அரசியல்லாம் போதும், இனிமேதான் நம்ம உண்மையாவே அரசியல் பண்ணணும். இப்ப அண்ணன் இப்ப பண்றாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி அரசியல் தான் தேவை. மறைமுகமா நமக்கு திமுக ஆதரவு தராங்கன்னா அந்த ஆதரவை வாங்கிக்கணும், திமுக நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அதை ஏத்துக்கணும், சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் எப்படியாவது கண்டிப்பா போகணும், அப்பதான் நம்ம கட்சியவே காப்பாற்ற முடியும். புதுசா தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கே போயிட்டாங்க, இன்னும் நம்ம எவ்வளவு நாள் இதே போன்ற விஷயங்கள நேர்மை இந்த விஷயங்களே பேசி நம்ம வெளியிலே இருக்க போறோம், அண்ணன் இது மாதிரியான விஷயங்கள் பண்றது சரிதான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. கடந்த சில காலமாவே நாம் தமிழருக்குள்ள அப்படியான ஒரு குரல் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம யார் கூட கூட்டணி வச்சாதான் வந்து தேர்தல் அரசியலை வெல்ல முடியும். வந்து நம்ம தனித்து போட்டிடுறோம், எல்லா தொகுதிகள்லயும் வந்து புது வேட்பாளர்களை எளிய வேட்பாளர்களை களமிறக்கிறோம், பெண்களுக்கு சம வாய்ப்பு தர்றோம், இதெல்லாம் கடந்து ஒரு மாற்று பார்வையை முன்வைக்கிறோம். அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நம்ம தேர்தலில் வெற்றியை வந்து எதிர்கொள்றோமா அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு நம்ம வந்து வழக்கமான ஒரு அரசியலை இல்ல வந்து தேர்தல் அரசியலை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு குரல் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கு கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு குரலும் இருக்கு. இந்த இடத்துல தாவேகா வந்து சக்சஸ் பண்ணோம்னா அது இந்த குரல் இன்னும் அக்ரெசிவா இருக்கு. இதுல ஒரு சில நிர்வாகிகள் இளைஞர்களுக்கு வந்து மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு வந்து விருப்பம் இல்ல, திமுக கூட போறது வந்து ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழல் தான். அதாவது இந்த மாதிரியான ஆதரவு போக்குகள் அப்படிங்கிறது விருப்பம் இல்லாம இருக்கு. ஒரு தீவிரமா தமிழ் தேசியத்தை பேசுறவங்ககிட்ட விருப்பம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நாம் தமிழருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது, நிறைய பேர்கிட்ட பேசும்போது கூட அது தெரியுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா திமுகலையுமே குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் சீமான் போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலே சீமான் ஜெயிக்கிறதுக்கான சில உதவிகளை பண்ணாங்கன்ற தகவல்கள் வந்தது. அதையும் தாண்டி இப்ப சீமான் போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு உதயநிதி விரும்புறதாகவும் நமக்கு வந்து ரெண்டு பக்கமுமே நமக்கு அது போன்ற தகவல்கள் வந்து வருது. ஏன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில பேசியிருந்தோம், அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளரா சீமான் அவர்களை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து நடக்குது, அதற்கு இல்ல மறைமுகமா திமுக சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை மையமா வச்சுதான் இப்படியான ஒரு பேச்சுகள்லாம் எழுந்திருக்கு. அதற்கான சமிக்கைகளும் களத்துல வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்க தொண்டர்களுக்கு வந்து முன்னாடி அதை ரெடி பண்ணணும்ல, ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அப்பதானே அவங்க அந்த ஒரு மனநிலைக்கு வருவாங்க. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி சீமான் பேசுறத சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க, சீமான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அந்த திருமணத்துல ஏதோ ஒரு நிகழ்வுலயே கூட சீமான் பேசும்போதோ சீமான் பேரை சொல்லும் போது கூட கிளாப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட திமுக தரப்புல இருந்து கூட வந்து நம்ம பார்க்கிறோம். ஓரளவுக்கு பங்காளி மாப்பிள்ளை மச்சான்களா அப்படியான ஒரு சூழல் உருவாயிருக்கிறதான் பார்க்கிறோம். இதையும் தாண்டி நம்ம பொலிட்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கனாலும் பொதுவா அரசியல் களத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதுவரைக்கும் கருத்தியல் ரீதியா பேசிட்டு இருந்த, கருத்தியல் ரீதியா டிஸ்கஷன்ல இருந்த எல்லா பார்ட்டிஸுமே இன்னைக்கு டிவிகே சப்போர்ட்ல இருக்காங்க. சோ நீங்க வந்து பொதுவெளியில களத்துல வந்து டிவிகே ஆதரவா டிவிகேயோட கேடயமாவே நான் இருப்பேன்னு வைகோ வெளிப்படையா சொல்லிட்டாரு. சொல்லாம மத்த எல்லாருமே கேடயமா இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு அக்ரெசிவா டிவிகேவை அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. குறிப்பா சட்டமன்றத்துக்குள்ளயுமே அப்படி ஒரு தேவை இருக்கு. அந்த விஷயங்களை கருத்துல கொண்டு சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு திமுக தரப்பு விரும்புறதாகவும், ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அம்பாசமுத்திரத்துல திமுக நாங்க போட்டியிடல அப்படின்னு ஒதுங்கினா அது கேள்வி ஆகும். அவங்க ஒரு வேட்பாளரை கூட போடுவாங்க, இல்லைன்னா அந்த வேட்பாளரை எப்படி வேலை செய்யறாரு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அதற்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா சீமான் வெற்றி பெறுவதற்கான அந்த உதவிகளை செய்வாங்க. இதுல இன்னொரு விஷயமே நம்ம கவனிக்கணும். இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடலூர்ல, திருவொற்றியூர்ல, கடைசியா காரைக்குடி சொந்த ஊர் வரைக்கும் போயிட்டாரு. தேர்தல் முடிவுகள் என்ன வந்திருக்குன்றதும் சீமானுக்கு தெரியும். திருவொற்றியூர்ல 50,000 ஓட்டுனா காரைக்குடியில 30,000 சொச்சம் ஓட்டு தான் வந்திருக்கு. இந்த சூழல்ல டிவிகேவும் நல்லா ரைஸ் ஆயிருக்காங்கன்றதுமே தெரியுது. டிவிகேயோட ரிசல்ட் என்ன, பலம் என்னன்னு தெரியுது. ஏன் இப்ப போய் அம்பாசமுத்திரத்துல போட்டிடணும்? அப்ப தனியா போட்டிட்டு அப்படி ஒரு பரிசோதனை முயற்சியில சீமான் வந்து ஈடுபடுவாரா அப்படின்னா அதுலயுமே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும், ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஏதோ ஒரு சப்போர்ட். அதையெல்லாம் தாண்டி அவங்க ஈரோடு இடைத்தேர்தலையுமே களம் கண்டாங்க. அதிமுகவே ஒதுங்கும் போது கூட நாம் தமிழர் வந்து களம் கொண்டாங்க பார்க்க முடியுது. தேர்தல் தோல்விங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப அதை வந்து அப்படி பார்க்க வேண்டிய தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தோல்வி வந்து எங்களுடைய தோற்றால் பயிற்சி வென்றால் மகிழ்ச்சி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் நாம் தமிழர். அதனால அதையெல்லாம் தாண்டி ஒரு முடிவு இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க. அதுதான் அதுல என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு தேர்தல், அதாவது 2011 தேர்தல், 2016 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல், ஒரு 5 வருஷம் ஒரு இடைவெளியில ஒரு தோல்வி அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ற விஷயங்களை நம்ம ஏத்துக்கலாம்.
இப்பதான் ரிசல்ட் வந்திருக்கு. உடனடியா நீங்க போய் ஒரு இடத்துல களம் காண்றாங்கன்னா அவங்க சில விஷயங்களை யோசிச்சு தெளிவா தான் முடிவு எடுத்திருப்பாங்க. நீங்க உடனடியா திரும்பவுமே ஒரு தோல்வி வந்தா அது இந்த கட்சி இன்னுமே டேமேஜ் பண்ணும். அப்ப அங்க வந்து அது அவங்களுக்கு ஏதோ ஒரு தயாரிப்புகள் இருக்கணும். கண்டிப்பா அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளோ அதற்கான ஒரு சூழலோ இருக்கணும். ஏன்னா அம்பாசமுத்திரத்தை தேர்வு செய்யறதுக்கான சூழலே ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அதிமுக வெற்றி பெற்ற எல்லா தொகுதியுமே வெற்றி பெற்றாலுமே கூட அந்த பக்கம் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி சமூகம் சார்ந்து கூட நம்ம யோசிக்க வேண்டியது. சீமான் அவர்களோட சமூகம் சார்ந்து கூட அவருக்கு அந்த பார்வை இருக்கு இல்லைன்றதை தாண்டி கூட இருக்கவங்க கூட சொல்லியிருக்கலாம். அப்படியான பார்வை வழக்கமான தேர்தல் அரசியல், இதுதான் அரசியல். அந்த பார்வை இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அதிமுக எக்ஸிக்யூட்டிவா போயிட்டாரு, இங்க எந்த கேண்டிடேட் போடுறாங்க இல்ல, ஏன்னா அதிமுக வந்து தேர்தலையே விடணும் இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு, திமுகவோட ஒரு இணக்க போக்கு இருக்கு அப்படின்னும் போது எல்லா கணக்குகளோடும் தான் போய் களத்துல இறங்குறாங்க. ஆமா, தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாம் தமிழர் திமுகவையும் கடுமையா விமர்சிச்சாங்க, தாவேகாவையும் விமர்சிச்சாங்க. ஆனா திமுக தாவேகாவை வந்து பொருட்டாவே பார்க்கல, அவங்க பேரே உச்சரிக்கல அப்படின்றத பார்க்க முடியுது. இப்ப கூட தேர்தல் கள நிலவரத்துல வந்து பார்த்தோம்னா நாம் தமிழரும் தாவேகாவும் தான் நேரடியா போட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் ஒரு 3வது இடம் 4வது இடத்துக்கு யாரு, அது அந்த இடத்த பிடிக்கிறது யாரு அப்படின்ற ஒரு போட்டியா இருக்கிற மாதிரியே ஒரு சூழலை உருவாக்குனாங்க. சோசியல் மீடியால இவங்க 2 பேரும் தான் வந்து கடுமையா மோதிக்கிட்டாங்க. இப்படியான சூழலை இவங்க ஆட்சியை பிடிச்சத திமுகவுல எந்த அளவு தாங்கிக்க முடியல, அதே அளவு நாம் தமிழராலையும் தாங்கிக்க முடியல. இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் பேசுறதெல்லாம் வந்து திமுகவினர் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து சோசியல் மீடியா எடுத்து ஷேர் பண்ற சொல்றேன், அது மாதிரியான வீடியோக்களையும் ஷேர் பண்றாங்க. ஸோ இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ட்ராக் எடுத்து போறாங்களோ. இதுல இன்னொரு ஒரு விஷயமே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா தாவேக்கா உங்களுக்கான சில கொள்கைகளை சொல்லி களத்துல வந்து நிக்கிறாங்கன்றது மாற்று கருத்து இல்ல. அவங்க இங்க இருக்கிற அரசியல் எல்லாம் புரிஞ்சுதான் நிக்கிறாங்க. ஆனா திமுக நாம் தமிழர் தரப்போட பார்வை என்னவா இருக்குன்னா, திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் நடந்தது கூட ஏதோ ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு. சீமான் அப்போ வந்து அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நிறைய திமுகவினர் சொல்றாங்க சீமானுக்காவது ஒரு கொள்கை இருக்குப்பா, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்றத நம்ம நிறைய பேர் பேசுறத வந்து நம்மளே வந்து பார்க்க முடியுது. நாம் தமிழர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா நம்ம திமுக விமர்சனம் பண்ணோம், அது சரி, திமுக இவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க, இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, அதையும் தாண்டி நம்ம விமர்சனம் பண்ணோம், இவங்களுக்குலாம் திமுகவே பரவாயில்ல அப்படிங்கிற இது இருக்கு. இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்துக்குள்ள பேசுற போதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியினரே நிறைய பேர் சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் இன்னும் நல்லா பேசணும்னு தான் நாங்கெல்லாம் விரும்புறோம், அவர் பேசுறதே நம்ம ரசிக்கிறபடியான ஒரு சூழல் உருவாயிருச்சு, ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவங்களோட பார்வையை நான் சொல்றேன், ஒரு நடிகரா இருந்து திடீர்னு வந்து திரைக்கவர்ச்சி மூலமா அவர் ஜெயிச்சு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, இந்த நேரத்துல வந்து இதை நம்ம வந்து திமுக இந்த நேரத்துல நம்ம வந்து பெருசா எதிரியாவும் நினைக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழல் ஒரு அரசியல் தான் இங்க இருக்குன்றது அவங்களோட ஒரு பார்வையா இருக்கு. சட்டமன்றத்திலையும் தாவேகாவை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் வேணும், தனக்கு பக்கபலமான ஒரு நபர் வேணும் அப்படிங்கறதா திமுக உடைய கணக்கா இருக்கு. நாம தாவேகாவை வலுவா எதிர்க்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் திமுக இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் தமிழருடைய எண்ணமா இருக்கு. இப்ப 2 பேரும் இணைஞ்சு பயணிக்க போறாங்க அப்படின்றதான் தற்போதைய சூழல் உணர்த்துது. ஆமா, ஒரு மறைமுகமா நேரடியா நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நேரடியா போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் சீமான் இன்னமுமே திமுக ஆதரவா தான் இருக்காங்க. அப்புறம் அலிமுல் புகாரி போன்றவர்கள் விஜயை விட சீமான் தான் ஆபத்தானவர், அது போன்ற கருத்துக்களையுமே பேசுறாங்க. அவங்க ஐடியாலஜிக்கலா சொல்றாங்க. திமுக எப்போதுமே வந்து நீங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து நடைமுறையில என்ன தேவையோ, நடைமுறை அரசியலுக்கு என்ன விஷயங்களோ அதை தான் ரொம்ப பார்ப்பாங்க. அந்த அளவுல அவங்க வந்து இப்ப நாம் தமிழர் அவங்களுக்கு எதிரி இல்லை. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் வளர்றதுனால திமுகவுக்கு ஆபத்தானா? நிச்சயமா ஆபத்து இல்லை. நாம் தமிழர் ஒரு 3வது இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு கணிசமான வாக்கு சதவீதம் தான் இருக்கு. திமுக எந்த வகையிலையும் பாஜக கூட சேர முடியாது. மற்ற அனைத்து கட்சியிலுமே அந்த பக்கம் ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க. பாமக கூட பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற சூழல் தான் இருக்கு. பாமக கூட்டணிக்கு வந்தா கூட ஃபியூச்சர்ல சேர்த்துக்குவாங்க, அது வேற விஷயம். ஆனா தற்போதைய சூழல் படி, தற்போதைய நிலவரப்படி அவங்களுக்கு வந்து சீமான் மறைமுகமானோ நேரடியாவோ ஒரு இணக்கப்போக்கு அப்படிங்கிறது ஒரு தேவையா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இத தாவேகா எப்படி பாக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க வேண்டியிருக்கு. இந்த இடைத்தேர்தலில் வந்து இவங்க 2 பேரும் மறைமுகமா கூட கூட்டணி வச்சுக்கிறத அவங்க விரும்புவாங்களா, அதற்கு எதிராக எப்படி இவங்க களமாட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நிச்சயமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வந்துட்டாங்க இப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப அதிகமா சொல்லி பூம் பண்றாங்க. எந்த விமர்சனம் வச்சாலும் நேரடியா பதிலை தாண்டி அவங்களோட பொலிட்டிக்கல் விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக சேர்ந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க, ஆட்சி அமைக்க முடிவு பண்ணாங்க, இதை விட பெரிய விஷயம் இருக்கா, அதே நோக்கி தான் போறாங்க. அப்படின்னும் போது நாம் தமிழர் மறைமுகமா அந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கு இப்படி மறைமுகமா ஏதோ ஒரு விஷயங்கள்ல போனாங்கன்னா கண்டிப்பா தாவேகா அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு கடுமையா வந்து விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. என்னன்னா
விமர்சனங்களை தாண்டி இப்போது தற்போதைக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. இந்த விமர்சனங்களை எப்படியா இருந்தாலும் விமர்சனம் வரதான் போகுதுன்றதை தாண்டி இப்போ உள்ள சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கட்சியை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இருக்கு. 2 வருஷத்துல தாவேக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நாம் தமிழர் 2010னா கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு எம்எல்ஏ கூட இன்னமுமே சட்டமன்றத்துக்குள்ள போலன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா அடுத்தடுத்து வந்து வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா இவ்வளவு காலம் கூட திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருக்கிற கட்சின்ற அந்த அடையாளம் நாம் தமிழருக்கு வந்து இருந்தது. நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட எம்எல்ஏவா ஆகிட்டாங்க, எம்பி ஆயிருக்காங்க. ஆனா இவ்வளவு காலம் ஒரு மாற்று சக்தியா இளைஞர்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் இப்படியான ஒரு இடத்துக்கு போகல அப்படின்றதே மிகப்பெரிய குறைதான். அதனாலதான் பல பேர் வந்து வெளியேறி போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாறலா நீங்க களத்துல வந்து மற்ற கட்சிகள் தான் நம்ம பார்த்திருப்போம். பிசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கடந்த திமுக ஆட்சி இருந்த போது கூட பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு சமாளிச்ச விஷயங்களை பார்த்தோம். ஐடியாலஜிக்கலா அதுக்கு வந்து சில விளக்கங்களை கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். தற்போது திமுகவுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடமா உருவாயிருக்கு. திமுகவை நேரடியா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. தாவேகா தாக்குற அந்த ரோலை வந்து இவங்க வந்து சிறப்பா செய்ய முடியும். தாவேகாவை ஏன் எக்ஸிஸ்டிங்கா அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் அக்ரெசிவா பண்ணுவாங்க. அது திமுகவுக்கு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இவங்க வந்து ஒரு எம்எல்ஏவோ அமைச்சராவோ ஆக முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டி இன்னும் நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய பலர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, எங்களுக்கு வந்து பதவி மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு பெரிய பொருட்டு கிடையாது. அதனாலதான் வந்து கட்சியிலேருந்து வெளியேறவங்கலாம் வந்து பதவிக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வர்றவங்க தான் நாம் தமிழர்ல இருந்து வெளியேறுவாங்க. அதை தாண்டி ஆதரிக்கிறவங்க சீமான் அவர்கள் கொள்கையினாலேயோ இல்லை அவருடைய பேச்சினாலே ஈர்க்கப்பட்டு அவர் கூட தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நாம் தமிழர்ல ஊறி போன பலர் வந்து சொல்றதை நம்ம கேட்க முடியுது. அப்படியே சொல்ல அவங்கெல்லாம் இதை ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல், தாவேகா எதிர்ப்பு அரசியல், இல்ல திராவிட எதிர்ப்பு அரசியல், பெரியார் எதிர்ப்பு அரசியல், இப்படி பல்வேறு அரசியல்களை அவங்க முன் வச்சுட்டு இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் போகும்போது இவங்க கட்சியை வளர்க்குற திசையில எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது அவங்க கொள்கை ஸ்டபனா இருக்கிற அந்த விஷயத்த வந்து நீர்த்து போக செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிச்சயமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நேரடியா சப்போர்ட் பண்ண முடியலைனாமே கூட திமுகவுக்கு வந்து நாம் தமிழர் நேரடியா சப்போர்ட் பண்ண முடியலைன்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் திமுகவை கடுமையா விமர்சிக்கிறது இல்ல குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அது கேட்டா ஆளுங்கட்சியை தான் நாங்க விமர்சிப்போம் அப்படி ரைட். ஆனாலுமே கூட நீங்க சொல்ற மாதிரி ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா அதிகமா விமர்சிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இல்ல நம்ம வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் அப்படிங்கிற நிர்வாக ரீதியான விமர்சனங்களை தாண்டி பொலிட்டிக்கலான விமர்சனங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட திமுக மீதான விமர்சனங்கள் குறைஞ்சிருக்கு. திமுக சைடும் இந்த பக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து ஏத்துக்குவாங்களா அப்படின்னா ஒரு சிலர் கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நாம் தமிழருக்குள்ளே ஒரு சிலர் வந்து கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை வெளியில இருந்து ஆதரிச்சிருப்பாங்களா, அவங்கள ஒரு சிலர் வந்து இது வந்து தமிழ் தேசிய பாதையா, இது வந்து சரியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் வந்து எழுப்புவாங்க. ஆனா நீங்க நேரடியா கூட்டணிக்கு போய் நேரடியா வந்து ஆதரிச்சு மு.க. ஸ்டாலின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், திமுகவின் ஆதரவு பெற்ற திமுக இந்த மாதிரியா வந்தா தானே பிரச்சனை. நீங்க வெளிப்படையா இல்லாத போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பண்ண தேவையில்லை. இதுல முக்கியமா ஒரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா நாம் தமிழர் கட்சியில இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கிறாங்க, நம்ம வந்து ஒரு தனித்துவத்தோட இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா நிச்சயமா. ஏன்னா ஒரு வாக்கு வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இந்த ஜனநாயகத்துல 20 லட்சம் மக்கள் வந்து இந்த ஒரு சூழலையுமே நாம் தமிழருக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனாலுமே கூட ஒரு தொகுதியில வெற்றி பெற அளவுக்கான அந்த தேர்தல் அரசியலுக்கான ஒரு இடத்துல கட்சியை வளர்க்கிறதோ இல்ல வந்து ஒரு கூட்டணிக்கு போறதோ அப்படிங்கிற அரசியல்ல தான் நாம் தமிழர் வந்து கோட்டை விட்டுட்டே இருக்காங்க. அதற்கான நேரடியாவோ மறைமுகமான முயற்சிகள்ல இனிமே இறங்குறாங்க அப்படிங்கறதான் பார்க்க. இன்னொரு ஜஸ்டிபிகேஷனையும் இதுல சொல்லலாம். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நம்ம பேசின மாதிரி அரசியல் சூழலே வந்து தலைகீழ மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்ப தாவேகா மாற்று சக்தி, தூய சக்தின்னு சொன்ன தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு கூட யார ஊழல் சக்தின்னு சொன்னாங்களோ அங்கிருந்து பல எம்எல்ஏக்களை இழுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க ஒரு முயற்சி நாம் தமிழர்லயே சொல்றாங்க. திமுகவே ஒண்ணு சேர முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவங்க தாவேகா மீது தொடர்ந்து முன் வச்ச விமர்சனம் கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு. இப்ப அப்படியான ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து இருக்கிறத தடுக்கிறவோ இல்ல அவங்களை எதிர்க்கவோ நாங்க வந்து கொள்கையோட இருக்கக்கூடிய திமுகவோட இணைஞ்சு பயணிக்கிறோம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதுதான் வழக்கமான அரசியல். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த அரசியல் எல்லாமே இதுதான் வச்சுங்களேன். நீங்க எல்லாருமே நாம் தமிழர் வந்து அந்த அரசியல் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. அது இனி வரும் காலங்கள்ல மாறுதா இல்ல மறைமுக கூட்டணி, அதாவது வெளியில இருந்த ஆதரவு, மறைமுக ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத
நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்க முடியும். கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். இடைத்தேர்தலை வந்து எப்ப அறிவிக்கிறாங்க ஆமா அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கும் போதே இதற்கான சமிக்கைகள்லாம் நமக்கு தெரிய வந்துடும். ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழரோட பாதை என்னவாக இருக்க போகுது. திமுக நாம் தமிழரை வந்து எப்படி கையில் எடுக்க போறாங்க, ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்க போறாங்களா இல்ல மறைமுக ஆதரவுல இருக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வேறொரு டிஸ்கஷன்ல சந்திக்கலாம். நன்றி. நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.